Hi friends, welcome back to my channel. நாங்கள் ரீசெண்டாக அமேசானில் வந்து பைக் வாஷ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ எலக்ட்ரிக் வாட்டர் பம்ப் வாங்கினோம். இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை நாங்கள் எப்படி மேக் ஓவர் பண்ணோங்கிற வீடியோவை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அந்த ப்ராடக்டில் வந்து இதெல்லாம் தான் இருந்தது. ஒரு இன்லெட் ஹோஸ், அவுட்லெட் ஹோஸ், பவர் கேபிள், வாஷிங் பம்ப், அதுக்கப்புறமா அட்ஜஸ்டபிள் ப்ரெஷர் கன். ஸோ இதெல்லாம் எப்படி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்ணலாங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷர் கன்னை வந்து அசம்பிள் பண்ணலாம். இந்த ப்ரெஷர் கன்னில் வந்து இந்த ஒரு வால்வு வரும். அதில் நீங்கள் டேரெக்டாக இந்த வால்வை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி லீக் ஆகுது. ஸோ அப்படி தண்ணி லீக் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி கொஞ்சம் த்ரெட்டை ஃபுல்லாக சுற்றிட்டு அந்த வால்வை வந்து அந்த ப்ரெஷர் கன்னில் மாட்டினீங்கன்னா அதுலேருந்து தண்ணி லீக் ஆகாது. ஸோ இப்போ அந்த த்ரெட்டை வந்து இந்த மாதிரி கம் வச்சு பேஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், த்ரெட்டு ஃபுல்லாக சுற்றியாச்சு. ஸோ இப்போ அந்த ப்ரெஷர் கன்னில் வந்து அதை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ வந்து அந்த அவுட்லெட் ஹோஸை வந்து அந்த வால்வோட ஜாயின் பண்ணலாம். அந்த அவுட்லெட் ஹோஸை வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக அது நிற்கிறதுக்காக ஒரு டேக் வாங்கி இந்த மாதிரி போட்டு விட்ருங்க. ஸோ இந்த மாதிரி டேக் போட்டிங்கன்னா அது வந்து அந்த ஹோஸ் கழண்டு வராது. ஸோ இப்போ வந்து இந்த வாஷிங் பம்பை வந்து பவர் கேபிளோட எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அந்த ஒயர் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்காக இந்த மாதிரி செல்லோ டேப் போட்டுடலாம். ஸோ பாருங்கள், இப்போ செல்லோ டேப் போட்டியாச்சு. இப்போ ரெண்டையுமே ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த வாஷிங் பம்போட இன்லெட் ஹோஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஒரு பக்கமும் இன்லெட் ஹோஸோட ஜாயிண்ட்டு, இன்னொரு பக்கம் அவுட்லெட் ஹோஸோட ஜாயிண்ட்டு. இப்போ நம்ம அசம்பிள் பண்ணி முடிச்சிட்டோம். வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பக்கெட் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் வந்து இன்லெட் ஹோஸை போட்டுருங்க. ஸோ அவுட்லெட் ஹோஸ் வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரெஷிங் கன்னோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் டேரெக்டாக அந்த ப்ரெஷிங் கன் ஆன் பண்ணி இந்த மாதிரி வண்டியை க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இது வந்து நீங்களே உங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். நீங்கள் வெளில சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா அதிகமாக செலவாகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 1000 rupees செலவு பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த வாஷிங் பம்ப் மோட்டார் வந்து தண்ணி பட்டு வீணாக போயிடும். ஸோ அதை வந்து சேவ் பண்ணுறதுக்காக ஒரு ரீமாடல் பண்ணோம். அது என்ன பண்ணினோங்கிறத நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஸ்மால் லென்த்தில் இந்த மாதிரி ஒரு பைப் வாங்கிக்கோங்க. அதில் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணலாம் இதுக்கு பதிலாக. ஸோ இந்த பைப்பில் வந்து அந்த உள்ள மோட்டர் வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் கட் பண்ணிவிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பைப் வந்து நிறைய ஷாப்பில் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி கட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரெஷிங் கன் உள்ளே வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அதில் கரெக்டாக ஃபிட் ஆகுது. இது எதுக்குன்னா, அந்த மோட்டார் வந்து தண்ணி பட்டு வீணாக போயிடும். ஸோ நம்ம லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறோம். இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணுங்கள். ஸோ அந்த மோட்டார் உள்ளே வைக்கிற அளவுக்கு இந்த மாதிரி குட்டியாக ஹோல் போட்டுக்கோங்க. ஸோ அந்த மோட்டார் வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு 4 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி அந்த ஹோஸ் வெளியில் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு 2 ஹோல்ஸ் போட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பவர் கேபிள் இன்சர்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஹோல்.
ஸோ இப்போ அந்த லிட்டில் வந்து பவர் கேபிளை ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஹோஸ் போட்ட ஓட்டையில் இந்த ஹோஸை ஜாயின் பண்ணி இந்த மோட்டரை வந்து உள்ளே வச்சிடலாம். இந்த டேக் எல்லாம் எதுக்குன்னா அது வந்து அந்த ஹோஸ் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் டேக் போட்டிங்கன்னா ஸ்ட்ராங்காக நின்றுடும், கண்டு வராது. அதுக்காக தான் இந்த டேகு. ஸோ அந்த பைப்புக்குள்ளே ஃபுல்லாக செட் பண்ணிடலாம் உள்ள. ஸோ நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுக்காக அந்த கட் பண்ணி பீஸில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கைப்பிடி வச்சுட்டோம். இப்போ பாருங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். இப்போ அந்த மோட்டார்லாம் உள்ளதாக இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் பக்காவாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த மோட்டார் மேலே தண்ணி படுறதுக்கு சான்ஸே கிடையாது. உங்களுக்கு கேரி பண்ணவும் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் சூப்பராக மேக் ஓவர் பண்ணிட்டோம். இதை வச்சு நீங்கள் உங்கள் கார், பைக் அல்லது எங்கேயாவது ரொம்ப அழுக்கு இருந்தால் கூட நீங்கள் உங்கள் மாடிப்படி ஸ்டெப்ஸு, மொட்டை மாடி எல்லாத்தையுமே நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் பைக்கை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். தண்ணி நல்லா ஃபோர்ஸாக வரனால உங்களுக்கு அழுக்கெல்லாம் டக்குன்னு போயிடும். நீங்கள் வெளியில் சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக தான் ரேட்டு கேட்பாங்க. இது நீங்கள் ஒன்ஸ் 1000 rupees கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா நீங்களே இதை வந்து ஒவ்வொரு டைமும் க்ளீன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ப்ராடக்ட்டும் நல்லாவே இருக்குது, ஒன்றும் டேமேஜ் கிடையாது. ஸோ நான் இந்த ப்ராடக்டோட லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரெஷரிங் பம்பை வச்சு நாங்கள் மொட்டை மாடி படியெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணோங்கிறத காட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.